இத்தனை வருஷம் ஆகி ஏன் சிலர் முன்னேறதே இல்லை? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். வெள்ளியும் பொண்ணும் மட்டும் இல்ல, நிறைய பேர் யார் இருக்காங்க அவங்களுக்கு? வேலைக்காரனும் வேலைக்காரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க ஜனத்திரள். நாலண்டாத கேஸா இருந்தா நீ ஜெயிக்கவே மாட்ட. உனக்கு ஒரு கூட்டம் வேணும், மக்கள் வேணும், நண்பர்கள் வேணும், தலைவர் வேணும், ஒரு குழு வேணும். மக்களை நேசிக்கிற ஆளா இருக்கணும், மக்களை மன்னிக்கிற ஆளா இருக்கணும், மக்களோடு வாழுகிற ஒரு ஆளா இருக்கணும். அப்பந்தான் வெற்றி பெருக்கம் எல்லாம் வரும். ஆளே அண்டாத ஆளா இருந்தானா அப்புறம் கடவுளை ஒன்று எப்படி ஆசீர்வதிக்கிறது? ஆசீர்வாதமே ஒரு ஆள் மூலமா தான் வரும். இதுக்கு மேல எப்படி சொல்றது? சிலர் பாருங்க, யார்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச கிடையாது, பழகிறதே கிடையாது, அப்படியே போயிடும். நீ 1ஆம் தேதி எதுமா நீ அப்படியே போகக்கூடாதுன்றா பேசிட்டு இருக்கிறேன் நான். ஆமே, ஒரு 2 பேர்கிட்ட பேசணும், சிரிக்கணும், ஒரு குழுவில் வரணும். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா பெருக மாட்டீங்க. யூ நீட் அ டீம், யூ நீட் அ லீடர். ஆமாம், அப்போ தான் அந்த பெருக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் ஆகி ஏன் சிலர் முன்னேறதே இல்லை? யார் கூடயும் அன்றது கிடையாது, யார் சொல்கிறதையும் கேட்குறதே கிடையாது. நானே ராஜா, அப்படியே பழஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை. அப்படி போகக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு சில வழியை கடவுள் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மந்தை பெருகிறது போல் உன்னிடத்திலே மனிதர்களை பெருக பண்ணுவேன். Father, we take it that word, we take it that blessings. Amen. எல்லாம் சொல்லுங்க, மந்தை பெருகிறது போல். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு 2-3 ஆடு வச்சிருந்தாலே போதும். டப்புன்னு ஒரு 2 குட்டி போடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000, டக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஒரு ரேஸில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாது. கடவுள் சொல்றாரு, இந்த மல்டிப்ளிகேஷன் நீ பார்த்துருக்கலாப்பா, அது மாதிரி நீங்கள் இனிமேல் சிங்கிளாக வரமாட்டீங்க, உங்கள் பின்னாடியே உங்கள் ஏரியாவே வரும். ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனிதர்கள் வேணுமா வேண்டாமா? அது ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, இனிமே ஆளே இல்லாத கடையில் யாருக்கு பாட்டி யாத்திரை அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இருக்காது. அப்படியே மொக்கிற மாதிரி. ஜனத்திரள்ன்றது ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், காளைகளின் வரத்தினால் மிகுந்த லாபம் உண்டு. ஆமாம் ஆமாம், பெருகட்டும், பெரிய பெருக்கம் வரட்டும். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு நிறைய வேலைக்காரங்க பெருகட்டும். இருக்கீங்களா? ஆமாம், அது ஒரு ஆசீர்வாதங்க. ஆளே இல்லம்மா, உங்களுக்கு மட்டும் சூப்பரான ஒர்க்கர்ஸ், நல்ல வேலைக்காரர்கள் அமைவது ஒரு ஆசீர்வாதம். ஆமாம்,